நான் ஏற்கனவே ஒரு 1.25 வருஷம் வந்து சிறைவாசம்லாம் பார்த்தவன். அதெல்லாம் அஞ்சு பயந்தெல்லாம் ஓடக்கூடிய ஆள் நான் கிடையாது. அதனால் நான் எந்த வழக்கை கண்டு அஞ்ச போவதில்லை, அஞ்சுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை, சட்டப்படி எதிர்கொள்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்த வழக்குகள் உங்கள் மேலே தான் போடப்பட்டிருக்கு. அதுக்கு உங்களுக்கு காரணம் இல்லை, இல்லை எனக்குன்னு இல்லை, பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாத்துக்கும் தான் வருது. இப்போ எங்களுடைய மூத்த அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. யாரெல்லாம் என்னென்னலாம் அவங்க என்னப்பா செஞ்சிட்ருக்காங்கிறதும் தெரியும். இப்போ தானே ஆயிருக்கு, பாவம் டைம் இருக்குது, பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் செய்ய போகிறாங்க, எப்படிலாம் மக்கள் பிரச்சனைகள் எப்படி கவனம் செலுத்த போகிறாங்க, இது போன்ற நிகழ்வுகள் எப்படி அரசாங்கம் கவனம் செலுத்துங்கிறது பொறுமையாக இருந்து பார்ப்போம். பொதுவாக ஒரு விஷயங்கள் நான் நேற்றே உங்கள்கிட்ட சொன்னேன் சார், ஒரு வழக்கில் 2 வழக்கில் எத்தனை வழக்குகள் எதிர்கொண்டாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு 1.25 வருஷம் சிறைவாசம்லாம் பார்த்தவன். அதெல்லாம் அஞ்சு பயந்தெல்லாம் ஓடக்கூடிய ஆள் நான் கிடையாது. அதெல்லாம் சந்திச்சுட்டு வந்த ஆள் தான். அதனால் ஏற்கனவே என்னுடைய 50 ஆண்டு கால பொது வாழ்வில், என்னோடய வயசு 50, 30 வருஷம் நான் பொது வாழ்வில் இருந்திருக்கேன். 20 வருஷத்தை கடந்து சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிட்டு இருக்கேன். எனக்கு மக்கள் அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. என்னுடைய தலைவர், கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் எனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதனால் நான் எந்த வழக்கை கண்டு அஞ்ச போவதில்லை, அஞ்சுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை, சட்டப்படி எதிர்கொள்வோம். போதும். காவிரி வழக்கை பத்தி கேட்டதுக்கு அதுக்கு பதில் சொல்லாம டி.கே. சிவகுமார் ஒரு பதில் கருத்து சொல்லியிருக்காரு. ஆனா இந்த வழக்கோட டி.கே. சிவகுமார் தொடர்படுத்தி நிர்மல்குமார் ஒரு பேட்டி அளிக்கிறார். இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம கர்நாடக முதலமைச்சரை பத்தி எல்லாம் இப்படி சேர்த்து வச்சு இந்த வழக்குல தொடர்புபடுத்தி பேசுறதை எப்படி பாக்குறீங்க? எங்களுடைய முன்னாள் அமைச்சர் நான் சிவசங்கர் அவர்கள் நேற்று ஒரு பேட்டி கொடுத்தாரு, நாளைக்கு பார்த்துருப்பீங்க. அதாவது அவர்கிட்ட நீங்கள் சட்டத்துறை அமைச்சிட்டு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் இருக்காது அவர்கிட்ட. அவர் வேற எதையோ ஒன்றை பற்றி பேசுவார். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், முழு பதிலும் அவர்கிட்ட வராது, அதுக்கான பதிலும் இருக்காது. அதுதான் அவருடைய வாடிக்கையான ஒன்றா இருக்குது. மின்கட்டணம் உங்களுக்கெல்லாம் தெரியும், எவ்வளவு வீடுகளில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு அந்த கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஈஸியாக அதை கடந்து போகிறார். அதுக்கான பதிலை சொல்லாமல் அதை கடந்து போகிறாரு. அப்புறம் அவரே சொல்கிறாரு, நாங்களாக போய் ஏதோ இதெல்லாம் சரி பார்க்கறதுக்காக போய் பார்த்தோம் அப்படிங்கிற. அப்படி சரிபார்க்கப்பட்ட இடங்களில் கட்டணம் உயராது. புகார் வந்தால் தானே அந்த இடங்களை போய் நீங்கள் சரிபார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால் என்ன இருக்கிறதோ பிரச்சனைகள், அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்காமல், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்காம சட்டத்துறை அமைச்சர் திசை திருப்புகின்ற செயலில் தான் தொடர்ந்து ஈடுபடுறார். அந்த முயற்சி தான் அவர் முன்னெடுக்கிறார். சார், இந்த தாவேக அரசு அமைந்து இந்த குறுகிய நாட்களிலேயே பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொண்டு வர்றாங்க. இப்போ மின்கட்டண உயர்வு குறித்து பொதுமக்களுடைய பாதிப்பு அவரே சொல்கிறாரு, 9 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்ட்டு. அப்போ 9 லட்சம் குடும்பங்கள் அதில் ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குங்கிறது அவரே ஒத்துக்கிறார். அது மாதிரி விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் தொகையை நிர்ணயம் பண்ணி தள்ளுபடி செஞ்சது, அதை விவசாயிகள் போராடுவது, காவிரியினுடைய டெல்டா பகுதி முழுமையாக வறண்டு கிடக்குது, அதுக்கு உரிய நேரத்தில் தண்ணியை கேட்டு பெற முடியல, நீதிமன்றத்தை நாடுவதா. முதல் நாள் சொல்கிறாரு 4 வழிகள் இருக்குங்கிறாரு, நேற்று சொல்கிறாரு உச்சநீதிமன்றத்தை நாடுவதுதான் ஒரு வழிங்கிறாரு. தினம் ஒரு கருத்தை சட்டத்துறை அமைச்சர் முன்வைக்கிறாரு. பல பிரச்சனைகளை தமிழ்நாடு இன்று எதிர்கொண்டு இருக்கின்றன. அதற்கு தீர்வு காண்பதற்கு மக்களிடத்தில் திசை திருப்பக்கூடிய ஒரு வழியாகத்தான் எங்கள் மீது வழக்குகளை போடுகின்ற இந்த செயலை தவேக அரசு செய்து கொண்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.